Good morning to all. Today we can learn about government or gilt-edged security markets. What is meant by government security market or gilt-edged security market? It is a market whereby government or gilt-edged securities can be bought and sold is called government security markets. So it is a market whereby government or gilt-edged security. Here the government securities are sold out. Or gilt-edged securities means government securities that are sold and bought. That market is termed as government security market. Okay. Now, government securities are issued for the purpose of refunding the maturing securities. Whenever security became matured, it is necessary to refund. Security market அதாவது செக்யூரிட்டிஸ் மச்சூர் ஆகும்போது 1 இயர் செக்யூரிட்டினா 1 இயர் மெச்சூரிட்டி ஆகும்போது அந்த டேட்டு முடியறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும், ரீஃபண்ட் பண்ணணும், பணம் ரீஃபண்ட் பண்ணணும். அப்போ அதுக்காக பணம் தேவைப்படும் இல்லையா? அப்படி பணம் தேவைப்படும் போது என்ன பண்ணுவாங்க, கவர்மெண்ட் அந்த செக்யூரிட்டிஸ் ரீஇஷ்யூ பண்ணுவாங்க. அதான் கொடுத்துருக்காங்க, விச் ஹவ் நாட் எட் மச்சுவர்ட் அண்ட் ஃபார் கேஷ் ஃபைனான்சிங். மெச்சூரிட்டி ஆகிருக்காது, ஆனால் அவங்களுக்கு ரீஃபண்ட் பண்ணணும் அப்படின்னா அவங்களுக்கு பணம் தேவைப்படும் இல்லையா? அப்போ அந்த டைமில் இஷ்யூ பண்ண செக்யூரிட்டிஸ் தான் இந்த கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ். பாருங்கள், ஸ்பெசிமென் கொடுத்துருக்காங்க பாருங்கள், என்னோடய ஃபார்மேட் கொடுத்துருக்காங்க. அடுத்து பாருங்கள், கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸோட கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன? கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் பிளே அ சிக்னிஃபிகண்ட் ரோல் இன் இந்தியன் மணி மார்க்கெட். இந்தியன் மணி மார்க்கெட்டில் அவங்களுக்கு இந்த கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸுக்கு ஒரு முக்கியமான ரோல் உண்டு. த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ், அதாவது கவர்மெண்ட் செக்யூரிட்டியோட முக்கியமான கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன? ஃபர்ஸ்ட் ஒன், ஏஜென்சிஸ். கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் ஆர் இஷ்யூடு பை ஏஜென்சிஸ் சச் ஆஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட் ஆர் செமி கவர்மெண்ட். அப்போ இந்த என்ன சொல்கிறாங்கன்னா, கவர்மெண்ட் செக்யூரிட்டி மார்க்கெட்டில் அந்த கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் யார் இஷ்யூ பண்ணுவாங்க? சென்ட்ரல் கவர்மெண்ட்டோ, ஸ்டேட் கவர்மெண்ட்டோ, இல்லை செமி கவர்மெண்ட் அத்தாரிட்டிஸ், அதாவது பஞ்சாயத்து கவர்மெண்ட்டு, முனிசிபாலிட்டிஸு அங்கெல்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்கெல்லாம் போர்ட் ட்ரஸ்ட்டு, அவங்க மூலியமாக தான் இது இஷ்யூ பண்ணுவாங்க. இந்த ஏஜென்சிஸ் மூலியமாக தான் கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் இஷ்யூ பண்ணுவாங்க. அடுத்து பாருங்கள், ஆர்பிஐ ஸ்பெஷல் ரோல். இப்போ இதில் அதாவது இந்த இஷ்யூ பண்ணுறதுல ஆர்பிஐக்கு ரொம்ப முக்கியமான ஒரு ரோல் இருக்குது. RBI takes special and an active role in the purchase and sale of these securities. RBI ஓட கண்ட்ரோலில் தான் இதெல்லாமே செய்வாங்க. அடுத்து, நேச்சர் ஆஃப் செக்யூரிட்டி. செக்யூரிட்டிஸ் ஆஃபர் எ சேஃப் அவென்யூ ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் த்ரூ கேரண்டீடு பேமெண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். அதாவது கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் நம்ம இன்வெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னா பேமெண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், வட்டி விகிதம் இல்லையா, அந்த வட்டி விகிதம் கேரண்டியாக கொடுப்பாங்க. அண்ட் ரீபேமெண்ட் ஆஃப் பிரின்சிபல் பை த கவர்மெண்ட். நம்ம இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் அதான் பிரின்சிபல், அது கண்டிப்பாக என்ன பண்ணுவாங்க, ரீஃபண்ட் பண்ணுவாங்க அப்படின்னு ஒரு செக்யூரிட்டியும் அதுக்கு இருக்குது. அடுத்து பாருங்கள், லிக்விடிட்டி ப்ரொஃபைல். லிக்விடிட்டி என்னென்னா ஈஸிலி கன்வெர்ட்டபிள் இன்டு கேஷ் அப்படின்னு தான் நம்ம படிச்சிருக்கோம். அப்போ லிக்விடிட்டி ப்ரொஃபைல் ஆஃப் கில்ட்-எட்ஜ் செக்யூரிட்டிஸ் வேரிஸ், ஒன்றுக்கும் வேரிஸாக இருக்குமா. அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட்டு, ஸ்டேட் கவர்மெண்ட்டு, லோக்கல் பாடிஸ் அப்படி இல்லை, அதில் சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட லிக்விடிட்டி ப்ரொஃபைல் ரொம்ப ஹையாக இருக்கும். அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து இஷ்யூ பண்ண ஷேர் வாங்கிட்டாங்கன்னா ஈஸியாக கன்வெர்ட் பண்ண முடியும், கேஷாக கன்வெர்ட் பண்ண முடியும். அது டேக்ஸ் ரிபேட். டேக்ஸ் ரிபேட் என்னென்னா, அதாவது செக்யூரிட்டிஸில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணும்போது அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு என்ன பண்ணணும், டேக்ஸ் பே பண்ணணும் கவர்மெண்ட்டுக்கு. அப்போ கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸில் இன்வெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னா தேர் இஸ் பாருங்கள் டேக்ஸ் இன்சென்டிவ்ஸ். பாருங்கள், தீஸ் செக்யூரிட்டிஸ் ஆர் வெரி பாப்புலர். டேக்ஸ் இன்சென்டிவ்ஸ் உண்டு, அதாவது டேக்ஸில் ரொம்ப கம்மி பண்ணி கொடுப்பாங்க. எல்லாரும் 10%னா இவங்களுக்கு கம்மியான பர்சன்டேஜ் டேக்ஸு பே பண்ணினால் போதும். அடுத்து பாருங்கள், மார்க்கெட்டு. சேல் அண்ட் பர்ச்சேஸ் ஆஸ் நெகோஷியேட்டட் செப்பரேட்லி. சேல்ஸு பர்ச்சேஸ் இது ரெண்டும் நடக்கும் இல்லையா, வாங்குவாங்க விற்பாங்க இல்லையா, அதெல்லாமே கில்ட்-எட்ஜ் செக்யூரிட்டி மார்க்கெட்லேயே அண்ட் ஓவர் த கவுண்டர் மார்க்கெட் மூலமாக தான் நடக்கும். கவர்மெண்ட் மார்க்கெட்டு செக்யூரிட்டி மார்க்கெட் இன் இந்தியா ஹேஸ் 2 செக்மெண்ட். பிரைமரி மார்க்கெட் மூலியமாகவும் செகண்டரி மார்க்கெட் மூலியமாகவும் நம்ம இந்த கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் வாங்குவாங்க விற்பாங்க. அதுக்கு ரெடி மார்க்கெட் உண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து பாருங்கள், ஃபார்ம்ஸ். The securities of central and state government take such forms of inscribed stock certificate, promissory note, bearer bond அப்படின்ற பேரில் தான் அந்த செக்யூரிட்டிஸ் விற்பாங்க. ப்ராமிசரி நோட்டுன்னு சொல்லுவாங்க, ஸ்டாக் சர்டிஃபிகேட்டுன்னு சொல்லுவாங்க, பேரர் பாண்டுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நேமில் தான் என்ன செய்வாங்களா, இந்த செக்யூரிட்டிஸு சேல்ஸ் பண்ணுவாங்க.
அடுத்து பாருங்கள் பார்ட்டிசிபென்ட்ஸ். இதில் யார் யார் பார்ட்டிசிபென்ட்ஸ்? மணி மார்க்கெட்டில் பார்ட்டிசிபென்ட்ஸ் நம்ம பார்த்தோம் இல்லையா? அதே மாதிரி செக்யூரிட்டி மார்க்கெட்டில் பார்ட்டிசிபென்ட்ஸ் யார் பாருங்கள்? கவர்மெண்ட் செக்டர் கம்ப்ரைசிங் சென்ட்ரல் கவர்மெண்ட்டு, ஸ்டேட் கவர்மெண்ட்டு, இவங்க 2 பேருமே இருக்குமா இதில் பார்ட்டிசிபென்ட்ஸு. அடுத்து பாருங்கள் ட்ரேடிங்னா என்ன தெரியும்? பையிங் அண்ட் செல்லிங் இல்லையா? அது வந்து தி செகண்டரி மார்க்கெட் ஃபார் கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் இஸ் நேரோ, ஸ்மால் அண்ட் ஆக்டிவ். ரொம்ப நேரோவாக இருக்கும், ஸ்மாலாகவும் இருக்கும், ஆக்டிவாகவும் இருக்கும். அண்ட் பேங்க்ஸ் அண்ட் கோஆப்ரேட்டிவ் ஹோல்டர்ஸ் ஆர் பர்ச்சேஸ் செல்ஃப்ஸ் கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ். யார் யார் வாங்குவாங்க? பேங்க் வாங்குவாங்க, கம்பெனி ஹோல்டர்ஸ் வாங்குவாங்க, அவங்க எல்லாமே வாங்குவாங்களாம். ட்ரேடிங் பண்ணுவாங்களா, வாங்குவாங்க, விற்பாங்க, அதெல்லாம் செய்வாங்களாம். அடுத்து பாருங்கள் இஷ்யூ மெக்கானிசம். இது வந்து பிடிஓன்னு சொல்லுவாங்க இல்லையா? அதாவது பப்ளிக் டெப்ட் ஆஃபீஸ் சொல்லுவாங்க. ஆர்பிஐயோட பப்ளிக் டெப்ட் ஆஃபீஸ் தான் இது எல்லாமே. இஷ்யூ மெக்கானிசம், இஷ்யூ டு கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் இஷ்யூ பண்ணுவாங்க இல்லையா? அது செய்கிறது வந்து யார்? ஆர்பிஐ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவோட பிடிஓன்னு சொல்லுவாங்க, பப்ளிக் டெப்ட் ஆஃபீஸ் தான் இதை வந்து இஷ்யூ பண்ணுவாங்க. இன்னும் இஷ்யூ ஓப்பனிங் எப்போனா கண்டிப்பாக அந்த இஷ்யூ பண்ணுறதுக்கு முன்னாடியே பப்ளிக் சப்ஸ்கிரிப்ஷன் இஸ் ஓப்பன், அதாவது நியூஸ் பேப்பரில் லீடிங் நியூஸ் பேப்பர்ஸ்லாம் அதை பற்றி கொடுத்துருப்பாங்க. என்னைக்கு இஷ்யூ பண்ண போகிறாங்க, பப்ளிக்காக ஓப்பனாகவே பண்ணுவாங்க. அது எந்த சீக்ரஸியும் அதில் கிடையாது. அடுத்து பாருங்கள் க்ரூமிங் கிராஜுவல். Acquisition of securities nearing maturity through stock exchanges by RBI in order to facilitate redemption is described as grooming. Grooming என்னது? அதாவது செக்யூரிட்டிஸ் வந்து மெச்சூரிட்டி ஆக போகிற செக்யூரிட்டிஸ் இல்லையா? அது வந்து ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் மூலமாக ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் மூலமாக ஆர்பிஐ என்ன பண்ணுவாங்க? க்ரூமிங் பண்ணுவாங்க. அதாவது செக்யூரிட்டிஸ் வந்து ரீஎம்பர்ஸ் பண்ண வேண்டிய டைம் ஆகிடுச்சு அப்படின்னு வச்சுக்கோங்க. அந்த மெச்சூரிட்டி டேட் ஆகிடுச்சு அப்படின்னா அதாவது ரீஃபண்ட் பண்ண டைம் ஆகும்போது என்ன பண்ணுவாங்க? அவங்க உடனே வந்து அது வந்து க்ரூமிங் ஃபெசிலிட்டிஸு கொடுத்து ரெடம்ஷன் ஃபெசிலிட்டிஸை அலோவ் பண்ணுவாங்க. அடுத்து ஸ்விட்சிங்னா ஒன் செக்யூரிட்டி பர்ச்சேஸ் ஆஃப் ஒன் செக்யூரிட்டி அகேன்ஸ்ட் த சேல் ஆஃப் அனதர் செக்யூரிட்டி. ஒரு செக்யூரிட்டி பர்ச்சேஸ் பண்ணி இன்னொரு செக்யூரிட்டி விற்பாங்களா? அது ஆர்பிஐ வந்து செகண்டரி மார்க்கெட்டில் செய்யணும். ஒரு ஓப்பன் மார்க்கெட் ஆப்ரேஷன் தான் ஸ்விட்சிங் அப்படின்றது. அடுத்து ஆக்ஷனிங்னா என்ன? ட்ரேடிங் வேர் மெர்ச்சன்ட்ஸ் பிட் அகேன்ஸ்ட் ஒன் அனதர். 10 பேரை ஆக்ஷன் கொடுப்பாங்க. அதில் யார் ஹையஸ்ட் பிடரோ அவங்களுக்கு வந்து செக்யூரிட்டிஸு இஷ்யூ பண்ணுவாங்களாம். இதில் தான் வேரியஸ் characteristics of government securities. Our government securities as a whole we can say that it is safe to buy government securities than any other securities அப்படின்னு சொல்லுவாங்க. கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் வாங்குறத விட கவர்மெண்ட் செக்யூரிட்டி மற்ற செக்யூரிட்டிஸ் வாங்குறத விட கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் வாங்கினா நம்மளுக்கு வந்து லிக்விடிட்டி இருக்குது. அப்போ மெச்சூரிட்டி டேட் வந்து அது வந்து உடனே நம்மளுக்கு வந்து ரீஃபண்டு கிடைக்கும். அதே மாதிரி டேக்ஸ் இன்சென்டிவ்ஸ் இருக்குது, ஈஸியாக கன்வெர்ட் பண்ண முடியும், அது எல்லாமே இருக்குதான். ஓகே, this chapter is also over. Thank you.